சண்டே மார்னிங் காலையிலேயே பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து துவைக்க போட்டாச்சு. அது போக கையில் துவைக்க வேண்டிய துணி கொஞ்சம் இருந்தது. வெயில் வரதுக்கு முன்னாடி அதையும் துவைச்சு அலசி காய போட்டாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி, உளுந்து, பார்லி, இஞ்சி, மிளகு எல்லாம் போட்டு கஞ்சி தான் வந்து வச்சுருந்தேன். மதியத்துக்கு வந்துட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சேனலில் வடக்குப்பட்டி ராமசாமி ஓடிட்டு இருந்தது. கேட்டுகிட்டே வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சிரிப்பே அடக்க முடியல. நான்வெஜ் சமைச்சாலே ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆளுக்கு ஒரு கப்பு ஊற்றி குடித்தாச்சு. பீஸ்லாம் எடுத்து தனியாக வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் தக்காளி ரசமும் வச்சுட்டேன். நைட்டுக்கும் சேர்த்தே குழம்பு வச்சாச்சு. ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து தோசையோ சப்பாத்தியோ செஞ்சிட்டோம்னா இன்றைக்கியோட கிச்சன் வேலை முடிஞ்சுது. சமைச்சு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். சண்டே ரொட்டீன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஈவினிங் போல் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்கிறதுக்காக ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வருவோம். அவ்வளோதான்.